ஆயுதெழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சமீபத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது கோயில்கள்ல ஆடை கட்டுப்பாடு விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இந்த நிலையில அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில இடைக்கால தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மீண்டும் இந்த ஆடை கட்டுப்பாடு அவசியமா? இது பெண்களுடைய உரிமையை பாதிக்கிறதா? பல கேள்விகள் அது எழுப்புகிறது. கோவில்களில் ஆடை கட்டுப்பாடு, நீதிமன்ற தடை ஏன்? விவாதிப்போம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் இணைகிறார்கள் நம்முடைய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சிவகாமி அவர்கள், அதே போல சமூக ஆர்வலர் மாலதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைக்கிறார். ஆடை கட்டுப்பாடு அவசியம்தான், இதுல என்ன பிழையும் இல்லை அப்படிங்கிறது மாலதி அவர்களுடைய பார்வை. நான் மாலதி அவர்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல பார்க்கும்போது இன்னைக்கு கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஹோமோஜினியஸான ஒரு விஷயம் இல்லை, எல்லாருக்கும் உரிமையான ஒரு விஷயம் இல்லை. பகுதிக்கு பகுதி, ஊருக்கு ஊர் கலாச்சாரம் மாறக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆடை தான் அணிந்துட்டு வரணும், குறிப்பா பெண்கள் இந்த ஆடை அணியக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை கூட பறிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு அப்ஜெக்ஷனபிளான விஷயங்கள் இருப்பதா நீங்க கருதலையா? இல்ல, இது ரெண்டு விதமா பார்க்கணும். அதாவது தனி மனித ஆடை அப்படின்னு வரும்பொழுது கண்டிப்பா அதை நானும் எதிர்க்கிறேன். ஏன்னா ஆஸ் எ பெண்மணியா நோபடி கேன் டிக்டேட் அஸ், நீ இதுதான் போடணும் இதுதான் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பிகாஸ் நோபடி ஹாஸ் த ரைட், பிகாஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் பொது ஒழுக்கம் அப்படின்னு வரும்போது, பொது வழிபாடு தலங்கள்னு வரும்போது சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது தவறு இல்லை அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூல் அப்படின்னு வைக்கும்பொழுது ஒரு ஸ்கூலுக்கான சர்டன் யூனிஃபார்ம், ஒரு டிரெஸ் டெக்கோரம், ஒரு கோடு இருக்கு. அதே மாதிரி ஒரு பொது வழிபாட்டு தலத்துல இந்த மாதிரி தான் வரணும், இது மாதிரி வந்தா வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லும்போது அது ஏத்துக்கிறது. ஏன் இந்த கட்டுப்பாடே வந்ததுன்னா, ஏன்னா நம்ம பார்த்தோம்னா புராண காலங்கள்ல பெண்கள் சட்டையே இல்லாம தான் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துல கோயில் போனாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு தடையே வரல. இப்ப ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தாலே, ஏன்னா எங்கேயோ மாடஸ்டியை we have started missing it and it has started. ஒரு மைண்ட் செட்டோட உள்ள போகும்போது, ஒரு சின்ன ஒரு பார், ஒரு நைட் கிளப், அதுக்கே ஒரு டிரெஸ் கோட் வைக்கும்போது, ஒரு வழிபாட்டு தலம், பல வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் உள்ள வரக்கூடிய ஒரு இடம். சோ அந்த இடத்துல நீங்க இந்த டிரெஸ்ல வாங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சிவகாமி அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். இதுல தமிழக அரசாங்கம் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறது. இது அரசுடைய அப்ஜெக்ஷனா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன்னா இந்த ஒரு அப்பீல் மனு தாக்கல் செஞ்ச சில நாட்கள்ல அறநிலையத்துறையுடைய தலைமையில மாற்றம் வருது, அதிகாரி மாற்றம் வருது. இதுல அவங்க கேட்கக்கூடிய விஷயம், இதுல அடிப்படையா எழுந்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய விஷயம், இதுல ஒரு பொது ஏற்பு வந்துருச்சு. ஒரு சிலரை தவிர பொதுமக்கள் அதிகமான அளவுக்கு என்ன ஆடை கட்டுப்பாடு விதித்த இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஜெனரலா ஒரு பொது ஏற்பு இருக்கு, இப்படி எல்லாம் ஆடை கட்டுப்பாடு விதிப்பதா அப்படின்னு எழக்கூடிய குரல்கள் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரியல் மைனாரிட்டிங்கிற அளவுல தானே இருக்கு. ஒரு பொது ஏற்பு வந்துருச்சு தானே இதுக்கு. நான் அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா மீடியாவில் எங்கோ சில இடங்கள்ல நடக்கிறத எடுத்து, இன்னைக்கு கோயிலுக்கு எல்லாரும் வந்தாங்க, போலீஸ்காரங்க இருந்தாங்க, அர்ச்சகர்கள்லாம் அந்த ட்ரெஸ்ல வந்தாங்க இப்படின்னு செய்தி போட்டு அதை மக்கள் ஏத்துக்கிட்ட மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி இருந்தாங்களே தவிர பொதுமக்கள் பெரும்பாலும் இதை ஏத்துக்கல. உதாரணத்துக்கு நான் ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன். அப்போ மாணவிகள் எல்லாமே இந்த கட்டுப்பாடு தேவையற்றது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பல பேர் இது தேவையில்லாதது அப்படின்னாங்க. இதே தந்தி டிவியில இந்த ஆடை கட்டுப்பாடு தேவையில்லைன்னு நான் பேசின கருத்துக்கு வரவேற்பு சொல்லி நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில சொல்றாங்க. அதனால நீங்க சொல்ற அந்த ஒரு பொது கருத்து இன்னும் உருவாகல. பொது கருத்து இந்த ஆடை கட்டுப்பாட்டுக்கு எதிரானதுன்னு கருதுறீங்க? ஆமா, இந்த ஆடை கட்டுப்பாட்டுக்கு எதிரானது. இன்னொன்னு மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, ஸ்கூலுக்கு வரும்போது இந்த இது அப்படி இப்படின்னுட்டு. ஆனா நம்ம காந்திய இன்னும் ட்ரெஸ் இல்லாம கூட மேல சட்டை போடாமலே அவர் ஒரு மகாத்மாவை ஏற்றிட்டு எல்லா ஸ்கூல்லயும் அவருக்கு உருவப்படமோ சிலையோ வச்சு தேசப்பிதான்னு நம்ம கொண்டாடுறோம். அதனால பள்ளிக்கூடங்கள்ல இந்த கட்டுப்பாடு வந்ததுங்கிறது ஆபாசமா அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் இல்ல. ஏழை பிள்ளைங்களும் படிப்பாங்க, பணக்கார பிள்ளைங்களும் படிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வித்தியாசம் பாராட்டக்கூடாது, ஒரு சமத்துவத்தை கொண்டு வரணுங்கிற அடிப்படையில தான் ஸ்கூல்ல அந்த யூனிஃபார்ம் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்ப எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு வரும்போது எல்லா குழந்தைங்களும் சமன்ற ஒரு ஃபீலிங், கலந்து பழகிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துறாங்க.
அதனால இது வந்து தனிமனித சுதந்திரம் பாதிக்கப்படுது கட்டுப்பாடு அப்படின்னு பாக்குறத விடவும் இன்னொரு சுதந்திரமான இடத்துக்கு நம்ம போறதுக்கான ஒரு தயாரிப்பு அப்படின்னு தான் நம்ம அதை பாக்குறோம். இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல இந்த ஃபார்மல்ஸ் அணியணும், இன்னைக்கு கேஷுவல்ஸ், இந்த ட்ரெஸ் கோட் இது அதற்கெல்லாம் நம்ம கட்டுப்படுறோம். அலுவலகங்கள்ல ஒரு ஃபார்மல்ஸ் அப்படிங்கிற ட்ரெஸ் கோடுக்கு கட்டுப்படுறோம். ஏன் வழிபாட்டு தரத்துல ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க கூடாது? அதுவும் ஒரு இறைவனை வழிபடுறதுக்காக ஒரு வழிபாட்டுக்காக போற தரத்துல இந்த சிரத்தையை கூட ஏன் எடுக்கக்கூடாது? சீக்கிய குருத்வாராக்கள்ல தலையை கட்டிக்காம யாரும் போயிட முடியாது. அததான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். அதாவது ஒரு மத நூல்கள்ல எழுதப்பட்டு வழி வழியாக கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்ற சம்பிரதாயங்கள் இன்றும் தொடர்கின்றன. அது சீக்கிய மதமா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமா இருந்தாலும் சரி. சரி, அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஆகம விதிகள் படி திருச்செந்தூர் கோயில்ல நீங்க வந்து சட்டை இல்லாம போக முடியாது, இல்ல கேரளால சில கோயில்களுக்கு போக முடியாது. அதை நம்ம ஏத்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நடைமுறையில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வழி வழியா வந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறோம். இன்னைக்கு ஒரு பப்ளிக் கான்சியஸ் எழுந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவாவோ அரசு ஒரு சட்டமாவோ அதையும் கொண்டு வந்தா ஏன் ஏத்துக்க கூடாது? இல்ல நீங்க சொல்றது வந்து என்னன்னா மேல் சட்டையை அணியாமல் வரணுங்கிற ஒண்ணுதான் அதுல வந்து வேட்டி அணியணும். ஆமா, வேட்டி அணிந்து துண்டு போட்டுக்கிறாங்க. அது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு. ஆனா மீதி எல்லா விஷயங்கள்லயும் நீங்க வந்து இன்னதுதான் போடணும், இன்னது போடக்கூடாது அப்படிங்கிற நெகட்டிவ் லிஸ்ட் இல்ல. சோ அதனால பொதுவா என்ன என்னுடைய ஃபீலிங் என்ன அப்படின்னா, அதை தவிர எதுவுமே போடக்கூடாது அந்த ஆடை தான் அப்படிங்கும் போது அது பாசிட்டிவ் லிஸ்ட் இருக்கலாம். இதுல இன்னொரு சலுகையா தானே பார்க்கணும். நீங்க சுடிதார் அணியலாம், இல்லாட்டி சேலை அணியலாம், இல்லன்னா தாவணி பண்ணலாம். அப்படிங்கும் போது கூடுதல் சலுகையை நம்ம வந்து ஆரோக்கியமா தானே பார்க்கணும். அப்படி ஒரு லீனியன்டான விஷயமா தானே இது. இப்ப வந்துட்டு ஒரு ஜனநாயக சமுதாயத்திலயோ அல்லது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, கட்டுப்பாடுகள் வந்து சுய கட்டுப்பாடுகளா இருக்கணும், அல்லது ஒரு சமூகத்துல அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகி வரும்பொழுது அதை எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கு தலைப்படுறோம். இப்ப நீங்க வந்து கல்யாண வீட்டுக்கு ஒரு பட்டுப்புடவை கட்டிட்டு போகணுங்கிறது எழுதப்படாத ஒரு நியதியா இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறோம், அதை எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லைன்னாலும் அதை நம்ம ஏத்துக்கிறோம். சில பேர் அப்படி வந்தாங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு பொதுவான ஒரு நியதி இருக்கு, அதுல விலகல் இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு நிலைமை இருக்கு. இது வந்து ஒரு கட்டுப்பாடுன்னு எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு நீங்க ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஒரு மினிஸ்டர் வந்து வேட்டி சட்டை தான் போட்டு போறாரு, தமிழகத்து மினிஸ்டர். அது வெதர் கண்டிஷன்ஸ்ல கோட்டு தான் அணியணும்னா கூட அது வந்து ஒரு கட்டுப்பாடு தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதேதான், வேட்டி கட்டிட்டு போகலாம், ஏன்னா அது ஃபார்மல். ஆனா அவர் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு போக முடியாது, அங்க ஜீன்ஸ் அணிஞ்சுக்கிட்டு போக முடியாது. புரியுதுங்களா? சோ தேர் இஸ் a formal dress code. என்ன சொல்ல வரோம்னா ஃபார்மல் dress code போனார் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி போன் பண்ணி ஜீன்ஸ் போட்டுட்டு இந்த நிகழ்வுக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிங்கிறது சமீபத்துல பரபரப்பை ஏற்படுத்தியது. அவங்க கேட்கக்கூடிய விஷயம், நீங்க ஒரு புடவையே பல வகையில அணியலாம். நீங்க வந்து பெண்கள் வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டா அது தவறு, அது வந்து ஆபாசம்னோ, இல்லாட்டி அதே பெண் வந்து புடவை அணிஞ்சா அது சரி அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப் சரியா அப்படிங்கிறது. ஒரு புடவையே பல்வேறு வகையில் அணியலாம், டீசென்டாவும் பேண்ட் ஷர்ட் போட முடியும். அந்த நெகட்டிவ் லிஸ்ட் கொடுப்பதுதான் அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டரியோ பாகுபாடு கொண்டதோ அப்படிங்கிற கேள்வி. Look at it. ஏன்னா இந்த லெக்கிங் அணியும் போது அதற்கு அகைன்ஸ்டா who are you to tell ன்னு ஆர்கியூ பண்ணதும் நான் தான். ஏன்னா அது வந்து தனி மனித உரிமை. ஆனால் see there are two different things. One is moral, the other one is ethical. Ethicalனு வரும்போது, பொது ஒழுக்கம்னு வரும்போது இது வந்து suggested way of dressing up. There is nothing wrong in it. ஏன்னா suggested way இருக்கலாம், enforced way இருக்கலாம் கூடாது. அததான் நானும் சொல்றேன். see suggested way வந்து ஃபாலோ பண்ணாதப்போ சில இடத்துல என்ஃபோர்ஸ்மென்ட் தேவைப்படுது. ஏனால் அது வந்து பாதுகாப்பு. ஆஃப்டர் ஆல் இது வந்து நம்மளுடைய பாரம்பரியத்திலேயே நம்மளுடைய வழி வழியா வர கல்ச்சர். நீங்க சொன்ன மாதிரி சீக்கிய மத குருக்களாகட்டும், இல்ல இஸ்லாமிய மதத்திலே ஆகட்டும், இல்ல ஒரு தேவாலயத்துல ஆகட்டும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு ஒரு நியதி இருக்கு, எழுதப்படாத நியதி இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயும் அதுதான் இருந்தது. ஆனால் வெறும் டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக, டூரிஸ்ட் வரணும்ன்றதுக்காக, ஏன்னா அது அடிப்படை என்னன்னா அது டூரிஸ்ட் தான். அந்த டூரிஸ்ட் வரணும், நம்ம கோவில் எல்லாம் டூரிஸ்ட் சென்டரா மாத்தணும்ன்ற பாயிண்ட் தான் ஒத்துக்கவே முடியாததா அந்த ஆர்குமெண்ட். அப்ப foreigners are willing. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்த ஸ்டடீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா foreigners are willing to adhere to the dress code as prescribed by. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும். ஆனால் நம்ம சமுதாயத்துல தான் இது ஒண்ணுமோ ஏத்துக்க முடியாதது, என்னமோ போடக்கூடாது. நமது கோயில்கள் வழிபாட்டு தலமாகவும் இருக்கிறது. பல வெளிநாட்டு நபர்களை நமது கலாச்சாரத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது are we not driving many of the tourists away? சில பேர் புடவையும்
சேலையும் சுடிதாரும் அணியறதுக்கு முயற்சி எடுக்கலாம். எதுக்கு சிரமம்னு சொல்லிட்டு விலைக்கு போகக்கூடிய ஃபாரின் டூரிஸ்ட் எவ்வளவு இருப்பாங்க. கண்டிப்பா கிடையாது. if you are looking at the commercial aspect, நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலயோ இல்ல திருவண்ணாமலையிலயோ இல்ல மயிலை கபாலீஸ்வரர் கோயிலையோ பாத்தீங்கன்னா அங்க உள்ள வரவங்க துப்பட்டா போட்டுக்கிட்டு தான் வராங்க. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே ஏன்னா சொல்லி இருக்கு மேலாடை அணியாம துப்பட்டா அணிந்து வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலானோர் எப்படி? ஏன்னா நம்ம அது சொல்லல. அந்த வழிபாட்டு இடத்துல இப்படிதான் வரணும். நீங்க அரேபிய நாடுகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா அழகா படமே போட்டு வச்சிருக்கோம். ஹோட்டல் லாபியில கூட இந்த இடமும் முட்டிக்கு கீழே காமிச்சு வரக்கூடாது, நோ டிரான்ஸ்பரன்சி. ஹோட்டல் லாபியில வேற இண்டிவிஜுவல். சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம நாட்டுல வழிபாட்டு தலத்துல வெறும் ஒரு டூரிஸ்டுக்காக மட்டும் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்றது தப்பு. பிகாஸ் என்ன எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் வாட் த கல்ச்சர் அண்ட் த ட்ரெடிஷன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. நம்ம இதை பார்க்க தான் வந்திருக்கோம். சோ அதற்காக போட்டுக்கிட்டு வரோம், அவ்வளவுதான். நம்ம இதை வந்து பெருமையை தான் நிலைநாட்டுறோம். கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் வந்து கோயில்ல தான் இருக்கணும், வெளியில இருக்க கூடாது. அல்லது வந்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா கோயிலுக்குன்னு ஒண்ணு வெளியிலன்னு ஒண்ணு அப்படின்னு கலாச்சாரம் இல்ல. கலாச்சாரம் வந்து அது எல்லா இடங்களுக்கும் வாக்கிங் போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ஒரு பார்ட்டி போகும்போது ஒரு ட்ரெஸ் போடுறோம். அப்ப கோவிலுக்குன்னு போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம சொல்லி கொடுத்தாதான் என்ன? சரி, நான் என்ன சொல்றேன்னா வாக்கிங் போகும்போது ஒரு ட்ரெஸ் போடுறது அது என்ன கட்டாயப்படுத்திருக்கீங்களா? ட்ராக் சூட் போட்டுட்டு தான் போகணும்னு. எது கம்ஃபர்டபுளோ நடக்கிறதுக்கு வசதியா இருக்கோ அதை போட்டுட்டு போறோம். புடவை கட்டிட்டு வாக்கிங் வரவங்களும் இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன் நிறைய லேடிஸ் புடவை கட்டிட்டு ஷூ போட்டுட்டு வாக்கிங் வராங்க. இப்போ வாக்கிங்க்குன்னு ஒரு தனியா ட்ரெஸ் இருந்தாலுமே கூட அவங்கவுங்க வசதியை பொறுத்து அணிறாங்க. அதுல எந்த வித தடை இருக்கிறதா இல்ல. அதே போல ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கும்போது, கோயிலுக்கு போறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள வசதி. ஏன்னா நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு கடவுள் நம்பிக்கைய வெறும் ட்ரெஸ்ஸோட போய் இணைக்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயமா இருக்கும்? என்ன ஆடை போட்டிருந்தாலும் இறை பக்திங்கிறது வந்து மனசுல இருக்கணும். அவங்களே உணர்ந்து சரி அப்படின்னு அவங்க மனசு மாறணும். அதுக்கான சூழலை அங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். அது தூய்மையா இருக்கணும். அங்குள்ள சிற்பங்கள்லாம் ஒரு இறைபக்தியை தூண்டுறதா இருக்கணும், காம உணர்ச்சியை தூண்டுறதா இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அங்க இருந்ததுன்னா, இப்ப நீங்க சீக்கிய கோயில சொல்றீங்க, என்ன சிற்பம் அங்க இருக்கு? அம்மனமா இருக்கு, அல்லது ஆபாசமான சிற்பங்கள் ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்கு நான் காமிக்கவா? திருவானைக்கோவில்ல காமிக்கவா? எல்லா கோயில்ல இருக்கு நான் காமிக்கவா? அப்ப ஆபாசமான சிற்பங்களை வச்சுக்கிட்டு அங்க நீங்க நல்லா ஒழுங்கா போத்திட்டு போகணும் அப்படின்னா அதை பார்க்க மாட்டாங்க. வந்து நம்ம வந்து அதுக்காக அரைகுறை ஆடையோட உள்ள வரலாம்னு சொல்றது வந்து அரைகுறை ஆடையெல்லாம் நான் சொல்லல. நான் அரைகுறை ஆடையெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அப்படிங்கறது அறகுறை இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், அது வந்து கம்ஃபர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். நிஜமாவே அந்த ஷார்ட்ஸ் அணிஞ்சிட்டு ஏதாவது ஒரு அலுவலகத்துக்கு போக முடியுமா? ஏன் கோயிலுக்கு போகணும்? ஒரு அலுவலகத்துல எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு எவ்வளவு முற்போக்கா நினைக்கக்கூடிய ஒரு அலுவலகத்துல ஷார்ட்ஸ் போட்டு வேலை செய்யற யார்? இல்ல நான் கோயிலுக்கு மட்டும் போவேன். இல்ல இல்ல, அப்படி வந்து நான் அத சொல்ல வரல. அவங்க உங்களுடைய விருப்பத்துக்கு விடுறதுதான். அப்படி எங்க விடுறாங்கன்னு கேட்கிறேன். இன்னைக்கு கோவில்ல ஷார்ட்ஸ் அணிய கூடாதுங்கிறாங்க, லுங்கி அணிய கூடாது. இத அலோவ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் கமிங். சில பன்னாட்டு கம்பெனிகள்லாம் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டா சில சமயத்துல கேஷுவலா வந்து ஒர்க் பண்றாங்க. கேஷுவலா ஜீன்ஸ் போட்டுட்டு வருவாங்க. ஆனா ஷார்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக்கான விஷயங்கள் தானே. why not we accept? இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, முக்காவாசி தொழிலாளர்கள் ஆல்மோஸ்ட் ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் ஒர்க் பண்றாங்க. தொழிலாளர் வர்க்கமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பணி செய்யும் பொழுது அப்ப அந்த பணியோட சேர்ந்து அது மட்டும் தான் வைத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது கோயிலுக்கு போகும்போது இல்ல அதுல அவங்க ரொம்ப நாள் பழகி இருங்க நான் சொல்றேனே, கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். ரொம்ப நாள் பழகி அது கம்ஃபர்டபுளாவும் அது எல்லாரும் அக்செப்டட் ட்ரெஸ்ஸாவும் அவங்களுக்கு ஆயிடுது. ஒரு தொழிலாளருக்கு அது ஒரு அக்செப்டபிள் ட்ரெஸ். கோயிலுக்கு போய் பாருங்க, தொழிலாளர் வர்க்கம் ரொம்ப சிரத்தையா அதற்கான ஆடைதான் அணிஞ்சிட்டு வராங்க. நான் என்ன சொல்றேன், ஷார்ட்ஸ் அணிஞ்சிட்டு வர வர்க்கம் எதுங்கிறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எந்த உடை போட்டு வந்தாலும் அவங்களுடைய பக்திய, அவங்களுடைய நம்பிக்கைய ஆடைய வச்சு எடை போட வேணாம், அதற்கு ஒரு தடையும் போட வேணாம். அவங்களாவே மனசு உணர்ற அளவுக்கு அந்த இடத்த வைங்கன்னு நான் சொல்றேன். பாரம்பரிய உடைக்கு ஏற்ற இடம் தான் கோவில் அப்படின்னாலும் கூட என்ஃபோர்ஸ் பண்ணி வர வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை, பலருடைய பார்வையா இருக்கும். உங்களுடைய இறுதியான கருத்து?
என்ன சொல்ல வரேன்னா இத ஒரு பெரிய விஷயமா மாத்த வேண்டாம். ஏன்னா கோவில்ன்றது வழிபாடு தலம். மேடம் சொன்ன மாதிரி வழிபாட்டு தலத்துல கண்டிப்பா அவங்களுக்கு உரிமை இருக்கு, தனி மனித உரிமை இருக்கு. ஆனால் அந்த வழிபாட்டு தலத்திற்கு வரும்போது ஒருமித்த மனத்தோடு ஒரு டிசிப்ளின்டு வே ஆஃப் லிவிங், நம்மளுடைய பாரம்பரியத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் இதை சொல்றது. இதை எடுத்துக்கிட்ட தப்பா இதை அரசியல் ஆக்குறது வீணான வாதம் தான். இது அரசியல் ஆக்குறது சட்டம் போடுறதுனாலதான் அரசியல் ஆச்சு, இல்லாட்டினா அது பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தது. அரசியல் அப்படின்னு ஒரு பக்கம், இது பெரிய விஷயம் ஆக வேண்டாம் அப்படின்னு இருக்கீங்க. ஆயிருக்கிறது இந்த ஒரு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கிறது, உயர்நீதிமன்றத்துடைய அரைகுறை ஆடியோட வரும்பொழுதுதான் அர்ச்சகர்கள் படம் எடுப்பது, இந்த பிரச்சனை எல்லாமே நிறைய, அதனாலதான் வந்தது இந்த வீடியோ எடுப்பது, நிறைய பிரச்சனைகள் கோவிலில் வந்தது. முடிச்சு போட முடியுமா? நிறைய விஷயங்கள் அது வேற விவகாரம். இந்த தருணத்துல நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். இந்த விவகாரம், இந்த உத்தரவை பிறப்பித்து பரபரப்பு கிளப்பியது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில இதற்கு இடைக்கால தடை வந்திருக்கிறது. இது இடைக்கால தடை மட்டுமே. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுல என்ன நிலைப்பாட்டை நீதிமன்றம் எடுக்கிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதுல இருவேறு பார்வைகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நிலைக்கப் போகிறது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.